மத்திய அரசு ஜனவரியில் 8வது ஊதியக் குழுவை அறிவித்தது. அதன் பின்னர் மத்திய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களிடையே சம்பளம் மற்றும் ஓய்வூதிய உயர்வு குறித்து விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளன. 8வது ஊதியக் குழுவில் அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் கொடுப்பனவுகளின் கட்டமைப்பிலும் அதிகரிப்பு இருக்கலாம். மார்ச் 11, 2025 அன்று டெல்லியில் நடைபெற்ற 34வது ஸ்கோவா கூட்டத்தின் போது ஓய்வூதியதாரர்களின் நிலையான மருத்துவ உதவித்தொகை குறித்து ஒரு முக்கியமான திட்டம் முன்வைக்கப்பட்டது. கூட்டத்தில் தற்போதுள்ள ரூ.1000 மருத்துவ உதவித்தொகையை மாதத்திற்கு ரூ.3000 உயர்த்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது. அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் மருத்துவ செலவுகளை கருத்தில் கொண்டு ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக இந்த உதவித்தொகையை அதிகரிக்க கோரி வந்தனர். இப்போது இந்த திட்டத்தை 8வது ஊதியக் குழுவின் பரிந்துரை விதிமுறைகளில் சேர்க்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் ஜனவரி 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரலாம் என்று நம்பப்படுகிறது. ஸ்கோவா கூட்டத்தில் சம்பளத்தை தவிர வீட்டு வாடகைப்படி, பயணப்படி, அகவிலைப்படி மற்றும் மருத்துவப்படி போன்ற பிற படிகளும் மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டது. ஊடக அறிக்கைகளை நம்பினால் பெருநகரங்களில் வசிக்கும் ஊழியர்களுக்கு அதிக HRA கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் கிராமப்புற மற்றும் அரை நகர்ப்புறங்களில் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களுக்கான பயணப்படியை புதிய முறையில் கணக்கிடலாம். இதனுடன் இந்த முறையை மேம்படுத்த சில பழைய படிகளை ரத்து செய்வது குறித்தும் அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. 7வது சம்பள குழுவில் ஃபிட்மென்ட் காரணி 2.57ஆகவே வைக்கப்பட்டது. பின்னர் குறைந்தபட்ச சம்பளம் ரூ.18,000 நிர்ணயிக்கப்பட்டது. இப்போது அது ரூ.27,000 அதிகரிக்கலாம். 8வது சம்பள குழுவில் அடிப்படை சம்பளத்தை DA உடன் இணைக்கலாம். தற்போது கமிஷனின் சுருக்கம் மற்றும் DDR இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. வழக்கமாக சம்பளக்குழு அமைக்கப்பட்டதிலிருந்து அதன் பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்கான காலம் 18 முதல் 24 மாதங்கள் ஆகும். இதுபோன்ற சூழ்நிலையில் ஜனவரி 1, 2026 அன்று செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் தேதி இப்போது இந்த தேதியையும் நீட்டிக்க முடியும் என்று தெரிகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.